ஊர்ல சாய் பல்லவியும் அவளோட அம்மா அப்பாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்னு சொல்ல முடியாது. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். சாய்க்கு எப்பவுமே அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பாவும் அம்மாவும் எப்பவும் வேலை வேலை வேலைன்னு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இதனால சாய்க்கு தான் ரொம்பவே தனிமையாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்படியே வருடங்கள் உருண்டோடிச்சு. என்னங்க, நம்ம சாயி பெரிய பொண்ணாயிட்டா. அவளுக்கு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேண்டாமா? மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? உங்க பாட்டுக்கு வந்தமா வேலைக்கு போனமா வந்தமா வேலைக்கு போனமான்னு இருக்கீங்க. இது எதை பத்தியாவது கவலைப்படுறீங்களா? என்ன, எனக்கு கல்யாணமா? அம்மா, சான்ஸே இல்லை. அது மட்டும் இல்லாம என்னோட கல்யாணத்தை பத்தி எனக்கு ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்குமா. சாய் தங்கம், கல்யாணம்னு ஏன் பயப்படுற? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நீ கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். கல்யாணத்தை பத்தி உனக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? நீ என்னென்ன எதிர்பார்க்கறேன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லு. நாங்க அதுக்கேத்த மாதிரி உனக்கு வரன் பார்க்கறோம். அப்பா, எனக்கு நல்ல பெரிய குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு உங்க கூட பேசணும், விளையாடணும், கதை கேட்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நீங்களும் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் வேலைக்கு கிளம்பி போயிடுவீங்க. அதனால் நான் கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல எல்லாரும் வீட்டில் இருந்தே சாப்பிட்ற மாதிரி சொத்து இருக்கணும்ப்பா. அவங்க வேலைக்கு போனாலும் போகாட்டாலும் அவங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நல்ல பெரிய பணக்காரங்களாக இருக்கணும்ப்பா. அதாவது இந்த டிவியில் படத்தில் சீரியல்லாம் காட்டுவாங்கல்லப்பா, நல்ல பெரிய பெரிய வீடாக இருக்கும், பெரிய கார்டனாக இருக்கும். என்ன ஃபங்க்ஷன்னாலும் ஒரு சின்ன பர்த்டேனா கூட பெருசு பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்கல்லப்பா. அந்த மாதிரி வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணி கொடுங்கப்பா. அந்த மாதிரி குடும்பத்தில் போனால் நான் எப்பவும் எல்லாருக்கூடையும் பேசிக்கிட்டே இருக்கலாம், ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. சாயி, நீ கவலைப்படாதம்மா. நீ சொல்றதுக்கு முன்னாடியே அம்மா அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை தான் உனக்காக பார்த்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீ அம்மாவை மாதிரி எண்ணிலாம் செலவு பண்ண வேண்டாம். காசை தண்ணி மாதிரி செலவழிக்கலாம். நீ எவ்வளோ செலவழிச்சாலும் அந்த வீட்டில் காசுக்கு குறையே இருக்காது. நான் இப்போ உனக்கு பார்த்துருக்கிற சம்பந்தம், அந்த வீட்டில் போய் நீ ராஜகுமாரி மாதிரி இருப்ப. ராஜகுமாரி நீ காட்டுறிய சீரியல் அதை விட பல மடங்கு பெஸ்டா ஜாலியா சந்தோஷமா இருப்ப. சாயம்மா, உன் பொண்ணுக்கான கனவுலேருந்து வெளியே வந்துட்டானா நம்ம பேசலாமா? இங்க பாரு, எப்பேற்பட்ட பணக்காரங்களா இருந்தாலும் வாழறதுக்குன்னு ஏதாவது உழைச்சு தானே ஆகணும். அவதான் சின்ன பொண்ணு கேட்கறானா, நீயும் அவளுக்கு ஏத்த மாதிரியே தாளம் போட்டுக்கிட்டு இருக்க. பணம் பணம் பணம்னு சம்மந்தம் தேடணும்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட இருந்து நம்ம வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. வாழ்க்கையில பணம் மட்டுமே கிடையாது, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பேசாம இருங்க. என் பொண்ணுக்கு எப்படி சம்மந்தம் பார்க்கணும்னு எனக்கு தெரியும். உங்க பேச்சை கேட்கணும். ஒத்த ரூபாய்க்கு உங்ககிட்ட வந்து என்னங்க நிக்கிறல, அந்த மாதிரி என் பொண்ணை நிக்க சொல்வீங்க. சாய்க்கு நிறைய மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கேட்டு வந்தாங்க. இவங்க பணக்காரங்களா இல்லைங்கிற காரணத்துக்காக நிறைய வீட்டை ஒதுக்குனாங்க. கடைசியில அவ எதிர்பார்த்த மாதிரி ஒரு குடும்பத்தோட கல்யாணம் ஆச்சு. சாயோட கணவர் கார்த்திக். கார்த்திக்கு சொத்துக்கு எந்த குறையும் இல்லை. ரொம்பவே செல்வாக்கான குடும்பம். பெரிய பெரிய வீடு, ரொம்பவே பெரிய பெரிய ஹோட்டல், அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இவங்களுக்கு சொந்தமாக இருந்தது. சாய்க்கு இது எல்லாமே புதுசாக இருந்தது. 2 நாளைக்கு அப்புறம் சாயோட அம்மா அங்கே வந்திருந்தாங்க. சாயி, எப்படி இருக்கம்மா? அம்மா, நல்லா இருக்கேம்மா. என்னை பார்த்தாலே உனக்கு தெரியுதுல்ல. அதை விடுமா, இந்த வீட்டை பார்த்தியா எவ்வளோ பலன்னு இருக்கு. மா, நான் வந்த அன்னைக்கு என்னால் நம்பவே முடியலம்மா. ஒருவேளை இது கனவோ, ஐயோ கனவு கலைஞ்சு போயிடுமோ அப்படின்னு நிறைய தடவை எந்திரிச்சு பார்த்தேன். ஆனால் இது நிஜமா, கனவு இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா, என் மாமியாரே மேலே அவ்வளோ அன்பாக இருக்காங்க. என் புருஷன் கேட்கவே வேண்டாம். என் நாத்தனாரு எனக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்குமா. ஆக மொத்தம் இந்த வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. மா, என்னவோ நான் இந்த நாட்டுக்கே மகாராணியா இருக்கிற மாதிரி தோணுதுமா. சரிம்மா, நானும் இவ்வளோ நாள் இதுக்கு தானே கஷ்டப்பட்டேன். என்னோட கனவு பழிச்சிருச்சு. என் மகா சந்தோஷமா இருக்கா. இதை விட எனக்கு என்ன வேணும்? சரிம்மா, அப்பா அம்மா கிளம்புறேன். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன். இந்த 7 அம்மாவை நீ மறந்துடாத. மா, என்னம்மா சொல்ற? எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் வாக்கப்பட்டு வந்தாலும், நான் எவ்வளோ பெரிய பணக்காரியானாலும் இந்த ஏழை அம்மாவோட மகாதாமா நான் அதை மறக்கவே மாட்டேன். சாய், உனக்கு எதுவும் கஷ்டமா இல்லையேம்மா? இந்த கிச்சனு இந்த வீடெல்லாம் ஓரளவுக்கு பழகிடுச்சுல? இல்லை அத்தை, அதான் நீங்கள் எல்லா இடம் கூட்டிகிட்டு போய் காட்டினீங்களே, எல்லாம் பழகிடுச்சு அத்தை. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அத்தை. அப்புறம் முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா. என்னன்னா அத்தை, இந்த வீடு பங்களா மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் வேலை பார்க்க இன்னும் 2 வேலையால் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் வேலைக்கு ஆள் இருக்காங்களேம்மா? இல்லைங்க, அது தோட்டக்காரர் ஒருத்தர் இருக்காரு, வீட்டை க்ளீன் பண்ணுங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனால் சமையலுக்குன்னு யாரும் இல்லைல்ல. நம்ம எப்போ பார்த்தாலும் சமையக்கட்டில் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, சமைக்க வேண்டியிருக்கு, கிச்சனை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அதான் ஒரு ஆள் வச்சோன்னா நல்லா இருக்கும்ல அத்தை. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், கிச்சனும் நீட்டாக இருக்கும். நோனோ,
இல்லம்மா, நான் கல்யாணம் நடந்து வந்ததுலேருந்து கிச்சனுக்குள்ள ஒரு ஆளை விட மாட்டேன். நான் ஒரு ஆள் இருக்கும்போதே அப்படி பார்த்துக்கிட்டேன். இப்போ நீயும் வந்துட்ட, இதுக்கப்புறம் நீ பார்த்துப்படலாமா? எங்கனாலும் வேலை வைக்கலாம். ஆனால் நம்ம கிச்சனில் நம்ம தான் சமைக்கணும், நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா கிச்சனுங்கிறது தான் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம். நான் எதுக்காகவும் யாருக்காகவும் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். என்னடா இந்த சாய்க்கு வந்த சோதனை? நம்ம இங்கே வந்து சொகுசா ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா இவங்க என்னன்னா கிச்சனில் வேலை பார்க்க நம்ம தான் வேலை பார்க்கணும், ஆள் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கொஞ்சம் கொஞ்சமாக சாய் வீட்டோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சா. அது மட்டும் இல்லாமல் அவளோட கணவரும் மாமனாரும் வீட்டிலேயே இருந்ததுனால எப்போ பாரு வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே இருந்தது. இது வீடா வேற எதுமா? காலையில தான் க்ளீன் பண்ணி சமைச்சு முடிச்சேன். கிச்சன் இப்படி இருக்கு. இன்னும் மறுபடியும் க்ளீன் பண்ணி மறுபடியும் சமைச்சு மறுபடியும் க்ளீன் பண்ணி மறுபடியும் சமைச்சு. ஐயோ, இந்த வீட்டில் 3 தடவை சமையல், 2 தடவை ஸ்நாக்ஸு, 3 தடவை காஃபி. இடுப்பு ஓட்டிக்குது. நான் தானே ஆசைப்பட்டேன் யாருமே வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும்னு. ஆம்பளைங்க வீட்டில் இருந்தால் பொம்பளைங்க நிலைமை இதுதான் போல. சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ் போகிறவனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட காலையில் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் தான் வருவான். கடன்னு வேலையை முடிச்சுட்டு பகலெல்லாம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே சாயி, மாட்டிக்கிட்டியே. நான் க்ளீன் பண்ண மாட்டேன், என்னால் க்ளீன் பண்ண முடியாது. நான் உங்களெல்லாம் பார்க்கவே மாட்டேன், நான் திரும்பி இருந்துக்கிறேன். 11 மணி ஆயிடுச்சு. நான் க்ளீன் பண்ணா 12, நான் சமைச்சு முடிச்சா 2, 4 மணிக்கு டீ, 6 மணிக்கு ஸ்நாக்ஸு, 8 மணிக்கு டின்னரு. நீ உடஞ்ச சாயி. சாயி, அம்மா சாயி. ஊதிட்டாங்க சங்க, அபாய சங்க ஊதுறாங்க. சாயி சாயி பேயி பேயின்னு. அந்த வரையாத்த சே, அழுதுகிட்டே போலாமா சாயி? கண்ணத்தோட சிரி பாப்போம். இப்படியே போவோம். நான் அலச மாட்டேன். ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்குதா எனக்கு தெரியலையே அம்மா. இந்த கிளவி வீட்டுக்கு ஒரு வேலைக்கறியை போட மாட்டேங்காளே. இந்த குக்கரு வேற என்ன ரொம்ப சோதிக்குது. விசில வர சொன்னா வீட்டில் இருக்கிற பாத்திரம் மேலாம் அடிச்சு விட்டுட்டே. ஐயோ, கிளவி போல வந்துடக்கூடாதே. சரி போவோம். சாய், என்னம்மா இது? வீட்டை இப்படி ஆக்கி வச்சிருக்க? அத்தை, அத்தையாவது சொத்தையாவது அப்பவே என்கிட்ட சொல்லியிருந்தா நானாவது வந்து க்ளீன் பண்ணியிருப்பேனே. என்ன பண்ணி வச்சிருக்க கிச்சனை? இதை க்ளீன் பண்ண 4 நாள் ஆகும் போல இருக்கு. நான் உனக்கு கிழிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஈடு பல்ல கட்டிக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அத்தை, எனக்கு அழுகையா வருது. உங்க முன்னாடி அழக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஏமா அழணும்? நான் தான் அழணும். கஷ்டப்பட்ட வீட்டு பொண்ணு நல்ல வேலை பாப்பா, வீட்டை சுத்த பத்தமா வச்சுக்கிடுவா, பொறுப்பா இருப்பா நினைச்சு உன்னை கல்யாணம் கட்டி வச்சா, நீ வீட்டுக்கு வந்து 2வது நாள் என் வீட்டை இப்படி ஆக்கிட்டியே. உனக்கு என்னென்ன செய்ய சொன்னேன்? ஒரு பொங்கலும் ஒரு சட்னியும் தானே இருக்க சொன்னேன். அதுக்கு ஏமா என் கிச்சனை இப்படி ஆக்கி வச்சிருக்க? சரி, பொங்கல் வைக்கிறதுக்கு எதுக்கு தக்காளி சாசெல்லாம் இப்படி ஒரு பாட்டில ஊற்றி வச்சிருக்க? அத்தை, நீங்க சட்னி அரைக்க சொன்னீங்களா, அதான் தக்காளி சட்னி அரைச்சிடலாமேன்னு சொல்லி சாஸ் எடுத்து வச்சிருக்கேன். எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமா? பொங்கல் வெண்பொங்கலுக்கு யாராவது தக்காளி சட்னி சாப்பிடுவாங்களா? ஏமா, உங்க வீட்டில் நீ பொங்கல் சாப்பிட்டதே இல்லையா? அத்தை, எங்க வீட்டில் தேங்காய் சட்னி தான் அம்மா அரைப்பாங்க. நான் தான் ஒரு சேஞ்சா பொங்கல் வச்சு தக்காளி சட்னி அரைக்கலாமே நினைச்சேன். அத்தை, நீங்க தாளிக்கிற சட்னி மேலே உட்காந்துருக்கீங்க, கீழே இறங்குங்க. பேசாம போயிருட்டி, நான் உன்னை ஏதாவது செஞ்சிருவேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஆளை வேற செய்யறா. நீ ஏன்டி அழணும்? உன்னை என் பிள்ளை கட்டி வச்சிருக்கேன்ல, நான் தான் அழணும். தயவு செஞ்சு என் கிச்சனை விட்டு வெளியே போயிடு. நல்லதா போச்சு, என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க. ஆத்தாடி ஆத்தா மாரியாத்தா, என்னை காப்பாத்திட்டம்மா. அவங்களே குழம்பிட்டாங்க பாவம். இவளை விசாரிக்க போகும்போது பக்கத்து வீட்டுல எல்லாம் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை சொன்னாங்களே. அடுத்த தடவை அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கு இருக்கு சோத்துல ட்ரெஸ் வச்சு கொடுத்துட வேண்டியது அவளுக்கு. எம்மா, காலு கை 2 தூக்க முடியல, என்ன வலி வலிக்கு. எப்பா, ஒரு வழியா கிச்சனை நீட் பண்ணியாச்சு. அத்தை, உங்க கை பட்டவன கிச்சன் பளபளக்குதே. என்னமா க்ளீன் பண்ணிருக்கீங்க? எப்போ எம்மோ, ஐயோ, பளபளன்னு இருக்கு. நேத்து தான் வீட்டுக்கு பால் காய்ச்சி இன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. எப்படி அத்தை உங்களால மட்டும் முடியுது? ஏட்டி, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு ரொம்ப நாளா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த எண்ணமே என் மனசுல இருந்து போயிடுச்சு. ஏன் அத்தை, நானே உங்க பொண்ணா வந்திருக்கேன்னு சொல்ல வரீங்களா? நல்ல வேலை, உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு பிறக்கலையேன்னு சந்தோஷப்படுறேன்னு சொல்றேன். மாலை பாரு, இவ்வளோ என் பிள்ளையா நினைக்கிறேன். பிள்ளையா பேயா பிசாசாட்டம் வந்திருக்கு. ஏமா, கிச்சன்ல வேலை பார்த்தியா இல்லை 2 காலை வச்சுக்கிட்டு ஆடான்னு ஆடுறியாமா? எப்படிம்மா நான் மூடி வச்ச டப்பாக்குள்ளலாம் நீ குக்கர்ல வச்சது போயிருக்கு? எப்படிம்மா பொங்கல் வச்ச? எங்கம்மா கத்துக்கிட்ட? அத்தை, நான் யூடியூப் சேனலை பார்த்து தான் வச்சேன் அத்தை. எம்மா எம்மா, ஒரு பொங்கல் வைக்கிறது கூடவா யூடியூப் சேனலை பார்க்கணும்? அத்தை, இப்போ இருக்க ஜென்ரேஷன் வெண்ணி வைக்க கூட யூடியூப் சேனலை தான் பார்க்குறோம். என்னாச்சு அத்தை, முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கு?
ஒன்னும் இல்லாட்டி இடுப்பு கை கால்லாம் வலிக்கி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்து ஏதோ பொங்கலுக்கு வேலை பார்த்த மாதிரி இருக்கு. பொங்கலுக்கு பார்க்குற வேலையெல்லாம் ஒரே நல்ல கிச்சன்லாம் வாங்கிட்டோமா நீ. பெரிய ஆளுதான். வந்த 2ஆனதே மாமியார் இடுப்பை உடச்சிட்டேன். அத்தை, நீங்கள் இப்பெல்லாம் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு அத்தை. நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் எல்லா வேலையும் கற்றுக்கிறேன். ப்ளீஸ் அத்தை, சாரி. நீங்கள் திரும்புங்க, நான் உங்களுக்கு அமுக்கி விடுறேன். இல்லட்டி அமுக்கிறேன்னு கூச்சம் காட்டாத. பரவாயில்ல, உனக்கு கிச்சன் வேலை தான் தெரியல, மசாஜ்லாம் நல்லா தான் பண்ணுறேன். சரி சரி, அத்தை உனக்கு எல்லா வேலையும் சொல்லி தரேன், சரியா? கவலைப்படாத. 1 மாதத்திற்கு பிறகு அப்பா, ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு. போய் ரெஸ்ட் எடுக்க போகலாம். வீட்டுக்கு அடிக்கடி சாயோட மாமியாரோட தங்கச்சி பொண்ணு வருவா. மொத்தம் எல்லாரும் வீட்டிலே தான் இருந்தாங்க. வேலை பெண்ட் எடுத்தது. என்னதான் அப்பப்போ மாமியார் உதவி செஞ்சாலும் எல்லா வேலையும் சாய் மேலே தான் விழுந்தது. என்னங்க, எனக்கு மூவி பார்க்கணும் போல இருக்கு. எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? சாரி சாய், எனக்கு தியேட்டர்ல மூவி பார்க்கறதுலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேணும் நம்ம வீட்லயே பார்க்கலாமே, நிறைய புது மூவி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் யாரு தியேட்டர்ல போய் பார்க்கறா? எல்லாரும் ஓடிடிலேயே பார்த்துக்கிறாங்க. உங்ககிட்ட சொல்றதே வேஸ்ட். ச்சே, நான் என்ன நினைச்சேன், பெரிய பணக்காரங்க வீட்டை கல்யாணம் பண்ணா இஷ்டத்துக்கு படம் பார்க்க போகலாம், அவுட்டிங் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு. என் தலை விதி, நான் இப்படி வந்து மாட்டியிருக்கேன். என்ன வாய்க்குள்ளேயே என்ன முணங்கிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லைங்க. சரி, நீங்கள் மூவியெல்லாம் ரெடி பண்ணுங்க. எந்த மூவி பார்க்கணும் எடுத்து வைங்க. நான் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன், ஓகேவா? என்ன எந்த நேரத்துக்கு ஆர்டர் பண்ண போறியா? வெளியே இருந்து சாப்பிட்றத விட உன் கையால ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதான் இப்பி பேக்கெட் இருக்குல்ல, பண்றியா? நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே மூவி பார்க்கலாம். இப்போ வாங்க. இப்பதான் எனக்கு என்ன தெரியல, நூடுல்ஸ் சாப்பிட போல இருக்கு. அதுவும் உன் கையால. ஆமா, என் கையால. இந்த கையை உடச்சி எங்கேயாவது வீசணும். இன்னொரு தடவை கேட்பேன், மூவி போகணும், அவுட்டிங் போகணும்னு கேட்பேன். செவனேன்னு இருந்திருந்தா நைட்டுக்கு பண்ண சப்பாத்தியோட முடிஞ்சிருக்கும். இப்போ மறுபடியும் கிச்சனுக்குள்ள போயிட்டு ஏதாவது பண்ணணும். என் தலை விதி. இந்த உலகத்திலேயே வீட்டில் கம்ப்யூட்டரில் உட்காந்து படம் பார்க்கறதுக்கு இவ்வளோ மேக்கப் போட்டு உட்காந்து லூஸு நானாக தான் இருப்பேன். அது மட்டும் இல்லை பாரு, நூடுல்ஸ் வேணுமா நூடுல்ஸ். சார் பகலெல்லாம் சோபாவில் படுத்து கேம் விளையாடுறாரு, அப்புறம் காலையில் தூங்கிக்கிட்டு இருக்காரு. நான் அப்படியா? இப்போ எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் காலையில் 4:30 5 மணிக்கு எந்திக்கணும். எங்கள் அம்மாட்ட வேற நான் மகாராணி மாதிரி இருக்கேன். அப்புறம் உட்காந்த இடத்துலையே வேலைக்கே போகாத புருஷன் வேணும். தேவைதான் தேவைதான். என் ஆசை பேராசை. அதுக்கு சேர்த்து தான் கடவுள் நல்ல தண்டனை கொடுத்துருக்காரு. என்னாச்சு நீ? டைம் ஆச்சு, நீங்கள் இன்னும் தூங்கலை? ஆமாம் ஆமாம், டைம் ஆச்சு, தூங்கலை. உங்கள் அண்ணனுக்கு நூடுல்ஸ் வேணுமா, அதான் பண்ணி கொடுக்கலான்னு வந்தேன். சரி, நீ என்ன இந்த நேரத்தில்? இல்லை நீ நைட்டு சரியாக சாப்பிடல போல. சரி, வயிறு பசிச்சுதா, ஏதாவது இருந்தால் வாயில போடலான்னு உள்ளே வந்தேன். அண்ணி, அதான் அண்ணனுக்கு நூடுல்ஸ் பண்ண போறீங்களே, எனக்கு சேர்த்து பண்ணிடுறீங்களா? அப்படி பண்ணிட்டு என் ரூமுக்கு கொண்டு வந்துருங்க, எனக்கு காலெல்லாம் வலிக்குது. பண்ணிடலாமே, பண்ணிடலாம். நீ போன கொண்டு வரேன், சரியா? போயிட்டு வா. என்னம்மா 11 மணி ஆகுது, இப்ப வரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாமா, அவருக்காகவும் ரீனாக்காகவும் நூடுல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியாம்மா, சரிம்மா. மருமோளே. கடவுளே, இவர் ஏதாவது வேலை சொல்லாம இருக்கணும். என்ன வேலை சொல்ல போறாரோ? எனக்கு தூக்கம் சுத்தமா வரலம்மா. உங்க அக்கா எனக்கு ஒரு ஃபில்டர் காஃபி போடுவா, அதே மாதிரி ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியாமா? நான் சோபாவில் உட்காந்துருக்கேன். ராத்திரி 11 மணி ஆகுது, யாருக்கும் தூக்கம் வரலையா? அது வேணும் இது வேணும் என் ஊசுரை வாங்குறாங்க. பகலெல்லாம் தூங்குனா ராத்திரி எப்படி தூக்கம் வரும்? பகல்லாம் தூங்கிட்டு ராத்திரி காட்டேரி மாதிரி எது கொடுக்க அது தெரியா இது தெரியா ஆடு வாயை தூங்க போட்டு வந்துடுறாங்க. நான் பகல்லே வேலை பார்த்து ராத்திரி வேலை பார்க்கணும். நல்ல வேலை என் விட்டு என்னத்தை சொல்ல, என்னத்தை புலம்பாம மிச்சம் வச்சிருக்கோம் இன்னைக்கு புலம்புறதுக்கு. ஒரு சில நாட்களுக்கு பிறகு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எந்த வேலையும் செய்யாம ஜாலியா பணக்கார வீட்டு மருமகளை காலாட்டிட்டு உட்காரணும்னு பிளான் பண்ணேன். விதி என்ன வச்சு செஞ்சிடுச்சு. நீங்களும் என்ன மாதிரி ஏமாந்துடாதீங்க. அனுபவப்பட்டவ சொல்றேன், ஆராய்ஞ்சு பார்க்காம அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கதைக்கு நீங்களாவது ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். இதுக்கு ஏதாவது நான் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். போற போக்க பார்த்தா சீக்கிரமா இந்த வீட்டோட வேலைக்காரியாவே மாறிடுவோம் போல இருக்கே. சாயி, அம்மா சாயி, உங்க அம்மா வந்திருக்காங்க பாரு. இத வரையாத்த. சாயி, எப்படி இருக்கம்மா? மா, எப்படி இருக்கம்மா? அப்பா எப்படி இருக்காரு? அவர் வரலையா? நானும் உங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு வாரம் ஆயிட்டு. அவரும் நாளைக்கு வரேனாரு. இந்த மனுஷன் என்னைக்கு வேலையை விட்டு வந்திருக்காரு. சரி, அப்ப நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலான்னு வந்துட்டேன். உங்க அப்பா என்ன நாளைக்கு வருவாரு. என்ன மெலிஞ்சு போயிருக்க? எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம். சாப்பாட்டுக்கு என்ன குறை? சாப்பிடுறியா இல்லையா? மா, சாப்பாட்டுக்கெல்லாம் குறைச்ச இல்லம்மா, ஆனா சாப்பிட நேரம் கிடைக்கணும்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னெல்லாம் தொல்லை பண்றாங்க தெரியுமா? என்னடி சொல்ற?
ஆமாம்மா, என் மாமனாரும் சரி என் புருஷனும் சரி இங்கே ஆஃபீஸ்க்கே போக மாட்டாங்க. போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. வீட்டிலேருந்து அந்த சிசிடிவி கேமரா மூலமாகவே என்னென்ன நடக்குன்னு என் புருஷன் பார்த்துக்கிடுவாரு. என் மாமனார் பகலெல்லாம் தூங்குவார். என் மாமியா உட்காந்து டிவி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என் மாமியாரோட தங்கச்சி மூவா பக்கத்தில் அடுத்த தெருவில் இருக்கல்ல, அவள் புருஷன் வெளிநாட்டில் இருக்கான். எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருப்பா. இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணுறது, ஸ்நாக்ஸ் பண்ணுறது, காஃபி பண்ணுறது, இதுதாம்மா என் வேலையே. எப்போ பார்த்தாலும் இந்த கிச்சன்லேயே தாம்மா இருக்கேன். அதான் நான் யோசிக்கேன், இதுலேயே ஒரு ஓரமாக ஒரு பெட்ஷீட்டையும் ஒரு தலைகாணியும் கொண்டு வந்து போட்டுடலாமான்னு. கொண்டு வந்து போட்டாலும் படுக்க நேரம் கிடைக்கணும்லாமா? ஏடி, இவ்வளவு வேலை இருக்குன்னா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட வேண்டியதானே? உங்ககிட்ட என்ன காசு காக்குற? அதை ஏமா கேட்குற? வேலைக்காரியை வச்சுக்க கூடாதான். அடுப்படி வேலைலாம் வீட்டு பொம்பளையால் தான் பார்க்கணுமா? எதுக்கு வச்சுக்க போறாங்க? அதான் சம்பளம் இல்லாத வேலைக்காரியை நான் இருக்கனே, பின்ன எதுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்காரியை வைக்கணும்னு யோசிச்சிருப்பாங்கம்மா. இங்க பாரும்மா, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. யாரும் யாரு கூடயும் பேச மாட்டாங்க. யாருக்கும் யாரும் ஃப்ரெண்டு கிடையாது. வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கம்மா. எனக்கு எரிச்சலாக வருது. ஏடி, அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறது பிரச்சனை. ஏதாவது பண்ணி அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே கிளம்புற மாதிரி பண்ணு. ஏமா, வீட்டை விட்டு வெளியே போக வைக்க முடியுமா? என்ன செஞ்சு போக வைக்க முடியும்? எப்படி போக வைக்க? இங்க பாருடி, வாழைப்பழத்தை உரிச்சு தான் கொடுக்க முடியும். நீ தான் திங்கணும், புரியுதா? ஏதாவது பண்ணு, வீட்டை விட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பு எல்லாரையும். அப்பதான் நீ ஃப்ரீயா இருக்க முடியும். என்னாச்சு மாமா? குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஒன்னும் வேண்டாமா, என்னன்னே தெரியல, உடம்புக்கே சரியில்லை. ராத்திரியெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, கை கால்லாம் அசதியா இருக்கு, ஒரே இருமலா இருக்கு, தலை வலிக்குது, டென்ஷனா இருக்கு. டாக்டர் கிட்ட போனோன்னா பெருசு பெருசா மாத்திரை தருவாங்க. எனக்கு மாத்திரையே பிடிக்காது. அதான் என்ன செய்யன்னு யோசிச்சுட்டே இருக்கேம்மா. மாமா, நான் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுமா, நீ சொல்லி நான் என்ன தப்பா நினைக்க போறேன்? என்ன சொல்லு. மாமா, ஒரு நாளைக்கு 5-6 தடவைக்கு மேலே டீ குடிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு எங்கேயும் நடக்கிறதே இல்லை. உங்களுக்கு வயசாகுது, சுகர் வேற இருக்கு. நீங்கள் ஏற்கனவே நிறைய ஸ்வீட் சாப்பிட்றீங்க. இந்த வயசுக்கு மேலே உடம்பு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் மாமா. கண்டிப்பாக காலையில் சாயங்காலம் வாக்கிங் போகணும் மாமா. நீங்கள் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக எல்லா நோயும் உங்ககிட்ட தான் வரும். ஆமாமா, நீ சொல்றது சரிதான். நான் அதெல்லாம் மறந்துட்டேன் பாரு. ஓடி ஓடி உழைச்சோம், இப்ப உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறோம்னு நினைச்சேன். ஆனா இந்த வயசுலதான் உடம்பு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். சரிம்மா, நாளையில இருந்து நான் வாக்கிங் போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன். நைட்டு 9 மணிக்கு தான் தூங்குவேன். சரிங்க மாமா, நீங்க பகல்ல தூங்கலனா கண்டிப்பா ராத்திரி நல்ல தூக்கம் வரும். இடியட்ஸ் திருந்தவே மாட்டானுங்க. என்னாச்சுங்க? யார் இடியட்னு திட்டிட்டு இருக்கீங்க ஆளே இல்லாத ரூம்ல? அது வந்து சாய், உனக்கு தெரியும்ல, நம்மளோட டாப் ரெஸ்டாரண்ட்ல அந்த மேனேஜர் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான். சொல்லாமலே 2-3 நாள் லீவ் எடுத்திருக்கான். கணக்குல வேற ஏகப்பட்ட குளறுபடி. எவ்வளவு சம்பளம் வாங்குறான், இருந்தாலும் அவன் பணத்தாசை அவனை விடுதான் பாரு. என்ன கேட்டா தப்பு எல்லாத்தையும் உங்க மேலதான் சொல்லுவேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏங்க, கோடி கோடியா பணம் போட்டு பிசினஸ் பண்றது நீங்க. உங்ககிட்ட சம்பளத்துக்கு அவர் வேலை பார்க்காரு. இன்னைக்கு நீங்க இல்லைன்னா இன்னொருத்தர் போயிட்டே இருப்பாரு. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லைல்ல. இது உங்களோட பிசினஸ், உங்களோட உழைப்பு, உங்களோட பணம். நீங்க தான் இதுல அக்கறையா இருக்கணும். சம்பளத்துக்கு வர்றவங்க அக்கறையா இருக்கணும்னு என்ன அவசியம்? அது மட்டும் இல்லாம நீங்க அங்க போகாம வீட்லயே இருந்து வேலை பார்க்கறது அவங்களுக்கு வசதியா போச்சு. அது வந்து சாய், தெரியுங்க என்ன சொல்ல போறீங்கன்னு. அதான் நான் சிசிடிவில டெய்லி செக் பண்ணேன்னு சொல்ல போறீங்க. அதுல ஒரு வயரை கட் பண்ணி விட்டா, இல்ல முதல் நாள் ஃபுட்டேஜ் எடுத்து இன்னைக்கு ஃபுட்டேஜ் மாதிரி போட்டு விட்டா உங்களுக்கு என்னங்க தெரியும்? இல்ல டெய்லி யார் யார் வரா, என்னென்ன பண்றாங்கன்னு நீங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? நமக்கு தாங்க பொறுப்பு இருக்கணும். நமக்கே இல்ல, நமக்கே அக்கறை இல்லைங்கிறப்ப அவங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்க அவங்க அப்படிதாங்க இருப்பாங்க. தேங்க்யூ சாய், சரியான நேரத்தில் நல்ல அட்வைஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் டெய்லி ஆஃபீஸ் போகிறேன். காலையில் 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 10 மணிக்கு தான் வருவேன். ஏற்கனவே லாபம் வருது, இன்னும் நேராக போனால் எவ்வளோ லாபம் கொட்டும். லாபத்துக்காக மட்டும் இல்லை, நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்சே நம்மளோட பிஸ்னஸ் அழிகிறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? தேங்க்ஸ் சாய். இன்னைக்கு கோயில கச்சேரி சூப்பரா இருந்ததுல்ல? ஆமா அத்தை, ரொம்ப அருமையா இருந்தது. வீட்டுல நேரமே போகாது. இன்னைக்கு பாரு, காலையிலே வந்தோம், எவ்வளவு நேரம் ஆயிட்டு, இருட்டிட்டு மழை வர்ற மாதிரி இருக்கு. இப்போ உங்க மாமாவும் உன் புருஷனும் டெய்லி ஆஃபீஸ் போயிடுறாங்க. வீட்டில் எனக்கு நேரமே போக மாட்டேங்குது. அதான் 2 பேரையும் பழையபடி வீட்டிலேருந்து வேலை பாருங்களேன்னு சொல்லலான்னு பார்க்கேன். அத்தை, நீங்க என்னத்தை கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நல்லதை நான் சொல்லி புரிய வச்சா நீங்க பழையபடி பழைய குருடி கதவை திரடிலாம் வந்து நிக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒன்று பண்ணலாம். இங்க உங்க வயசு ஆட்களுக்கு ஆன்மீக கிளாஸ்லாம் எடுக்காங்க பாத்தீங்களா? நிறைய பேர் குரூப்பா இருக்காங்க. எங்க வயசுல கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. கோயிலுக்கு வரணும்னு நினைச்சா கூட நேரம் இருந்திருக்காது. ஆனா இந்த வயசுல நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் பூஜை புனஸ்காரம் எவ்வளவு நடக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது தானே? இதுல வேணா கொஞ்சம் கலந்து பாருங்களேன். ஆமா ஆமா, நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான். நாளையிலேருந்து நான் இங்கே வந்துடுறேன். அப்பதான் எனக்கு நேரம் போகும். என் வயசு ஆட்கள்கிட்ட பேசிட்டு இருப்பேனா நேரம் போறதே தெரியாது. நானும் அவங்க வர நேரத்துக்கு வீட்டுக்கு வரேன். எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. மாமா அப்புறம் அவரு அத்தை கோயிலுக்கு போயிட்டாங்க. காலையில மதியானத்துக்கு லஞ்ச் 2 முடிச்சாச்சு. மணிக்கு 8 மணி தான் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன பண்றது? சரி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு நம்மளும் ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணலாம்.
இப்பதான் எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே புரியுது. நல்ல உழைச்சு ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்றதா வாழ்க்கை. பணம்னு பின்னாடி அலையிறது வாழ்க்கை இல்லை. என்னதான் பணம் அத்தியாவசியம்னா கூட நல்ல உழைச்சு வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியுது. ஆமான்னு சொல்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க ஏன் இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க.